Hi all, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்றேங்க. மார்னிங் அப்புறம் லஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இந்த பால்கனி தாங்க. காலையில் என் பையனை காலேஜுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இந்த பால்கனியில் தான் என் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மார்னிங்கில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு வாங்கிட்டே கொஞ்ச நேரம் வந்து அந்த பிளான்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பெருசாக வந்துட்டு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன்னா இல்லைங்க, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். லைக் கொத்தமல்லி வச்சுருக்கேன், புதினா வச்சுருக்கேன், கருவேப்பிலை இப்போ தான் வந்து நட்டு வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 3 செடி தானாகவே முளைச்சி வந்தது தான். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி தக்காளி பழம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் பிடுங்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வந்து செடி நடணும். ஸோ என்னோடய மார்னிங் டைம் வந்துட்டு பால்கனியில் தான் மோஸ்ட்லி போகும். வித் காஃபி ஆர் டீயோட கூட சம்டைம்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகும். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் டீ லவருங்க. டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் தோணும் எனக்கு காஃபி குடிக்கணும்னு. அப்படி தோணுச்சு அப்படின்னா ஒன்று ஃபில்டர் காஃபி குடிப்பேன், இல்லாட்டி இந்த மாதிரி சாக்லேட் காஃபி குடிப்பேங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் அப்புறம் ப்ளஸ் வந்து காஃபி பவுடர் ப்ளஸ் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அதை தான் மேக் பண்ணேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் சமைக்கிறதுக்கு நான் ரெடியாகி வந்துட்டேங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் தாலிங்க, நார்த் இண்டியன் மீல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன். ஜீரா ரைஸ், அதுக்கு வந்து ப்ளஸ் தால் ரெடி பண்ணியிருக்கேன். பூரி, உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பண்ணியிருக்கேன். பிந்தி ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கர்ட், ஆனியன், இதெல்லாம் தாங்க இன்றைக்கி மெனு. என்னதான் மெனு வந்து நார்த் இண்டியன் தாலியாக இருந்தாலும் கொஞ்சம் காரசாரமாக நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி தாங்க நான் சமைச்சிருப்பேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் தால் தான் வந்து வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மசூர் தால் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுவும் நம்ம ஊர் நார்மல் துவரம் பருப்பு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி தால் ரெடி பண்ணுறேன். நான் இங்கே என்கிட்ட மசூர் தால் இருக்குது அப்படிங்கிறதுனால மசூர் தால் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் 2 வகையில் பருப்பு ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நான் பருப்பு வந்து யூஸ்வலாக வைக்கும் போதே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு விளக்கெண்ணெய், இது எல்லாமே ஆட் பண்ணிடுவேங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் வந்து குக்கரில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு வெண்டைக்காயை தான் வந்து வாஷ் பண்ணி கழுவி வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் காயும். அதனால் வெண்டைக்காயை தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதை தான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த எல்லா டோட்டல் மெனுவுமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 hours ஆச்சுங்க. இன்க்ளூடிங் வீடியோ டைம்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ இல்லாமல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1 hourலேயே ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. அடுத்ததாக நம்ம மெனுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸுங்க. ஸோ இதை தான் அடுத்து நான் குக் பண்ண போகிறேன். பார்த்திங்கனாக்கா அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊறிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து நான் அதை குக்கரில் வைக்க போகிறது இல்லைங்க, வடிக்க தான் போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து தண்ணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பருப்பு குக்கரும் எனக்கு வந்து விசில் வந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. பாஸ்மதி ரைஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ப்ளஸ் அந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் வந்து நான் இந்த தண்ணியிலே வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ரைஸையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நான் வந்து தால் தடுக்கா தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணலைங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பூண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்ச தக்காளி பழம். ஸோ இது நல்ல புளிப்பாக தாங்க இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இந்த குட்டி தக்காளி தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் பூண்டையும் வந்து சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது குட்டி தக்காளிங்கிறதுனால நான் வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த பக்கம் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் வந்து ரைஸும் வந்து ஓரளவுக்கு நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே வெந்துடுச்சு. ஸோ அதை வந்து அப்படியே ட்ரைன் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுக்கலாம். மெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெனு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வெண்டைக்காய்க்கு பதிலாக நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெனு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இன்றைக்கி இதெல்லாம் தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ தாலை வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது சைட் பை சைட் வந்து நம்ம ஜீரா ரைஸும் ரெடி பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் விட்டுக்கிட்டேங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கோங்க. ஸோ ஜீரா தான் இந்த ஃபுட்டுக்கான டேஸ்ட்டே தருது. காரத்துக்கு வந்து நான் குட்டி குட்டியாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இல்லாட்டி 2 வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் அதையும் வந்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பொறுமையாக வந்து கிண்டி விட்டோம்னா சூப்பரான வந்து ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. இந்த பக்கம் பருப்பும் நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ 2யும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் குக்கரில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ அது வந்து விசில் வரட்டும். இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தால் தடுக்கா அண்ட் ஜீரா ரைஸ் இது எல்லாத்தையும் வந்து வேறொரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றி வச்சுட்டேன். ஏன் ஒரு லஞ்சுக்கு இவ்வளோ மெனு செய்யணும், இதெல்லாம் வீடியோக்காக செய்கிறோமோ அப்படின்னு நிறைய பேருக்கு சில சமயம் தோணலாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்பயுமே யூஸ்வலாக நான் வீட்டில் தாங்க நிறைய வந்து வெரைட்டி செஞ்சு சாப்பிடுவோம். எப்பயும் நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டே சாப்பிட்டு போர் அடிக்கும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு தோணும். ப்ளஸ் என் பையனும் வந்து கேட்டிருந்தான், எனக்கு இந்த மாதிரி நார்த் இண்டியன் தாலி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேட்கவும் தான் வந்து எனக்கு ஓகே இன்றைக்கி செய்யலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதே தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மெனு வந்து இப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரிக்கு தேவையான மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. ஸோ தட் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா பூரி நல்லா சாஃப்டாக உப்பி வரும். நிறைய வந்து எண்ணெயும் குடிக்காது. ஸோ அதை நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டைக்காய், அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை தொடச்சிட்டு நான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஊர் பக்கம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு தூளுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை சிம்லேயே விட்டுறலாம். ஸோ தட் நல்லா அப்போ தான் ஃப்ரை ஆகி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தான் பண்ண போகிறோம். இது டிப்பிக்கலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி உருளைக்கிழங்குலாம் உரிச்செடுக்கிறதுக்குள்ளே வெண்டைக்காவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அதையும் வந்து அப்படியே வேறு இதுக்கு மாற்றிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம பண்ண பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எவ்வளோ டிஷ் பண்ணாலும் கிச்சன் சிங்கில் வந்து பாத்திரமே இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க எல்லா வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய டிஷ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம குவான்டிட்டி வந்து கரெக்டாக பார்த்து கம்மியாக வச்சாலே போதுமானது. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியா பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இல்லை அப்படின்னாக்கா நார்மல் பட்டாணினா நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கும் போதே அதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச், இது நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்கிறதுனால கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனோம்னா அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம்.
அவ்வளோதான் என்னோட ஃபைனல் டிஷ்ஷுக்கு நான் வந்துட்டேங்க. வீட்லேயும் வந்துட்டு பையன் வந்தாச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் சூடாக போட்டு கொடுக்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் போடுறது வந்து பூரிங்க. பூரி வந்து யூஷுவலாக வந்து நான் எப்படி பண்ணுவேன்னாக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜஸ் இருக்க மாதிரி ஒரு வெசல்ஸ் எடுத்து அதில் வந்து நான் அப்படியே வந்து அச்சா ரவுண்டாக பண்ணோம் அப்படின்னாக்கா டக்குன்னு நமக்கு வந்து பூரியோட ஷேப் வந்து க்ளீனாக கிடச்சிரும். ஸோ டக்குன்னு செஞ்சிடலாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து பூரி போடுவேன். கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும்னா சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. அட் அ டைமில் நமக்கு வந்து 4 பூரி வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, சூப்பரான மினி பூரியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, பிளேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நார்மலாக என்ன ஃபுட்டு செஞ்சாலும் சரி அதை வந்து அழகாக வந்து ஒரு பிளேட்டில் கப்பில் வச்சு கொடுப்பேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்ற அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சமைச்சு கொடுத்தா நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பயுமே பிளேட்டிங்க்கு கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தாங்க செய்வேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச எல்லா ஃபுட்டையும் அழகாக வந்து ஒரு பெரிய பிளேட்டில் குட்டி பவுலில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக வந்து என் பையன் பார்த்ததையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு கப்பில் கர்டும் எனக்கு மட்டும் 2 ஸ்லைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட நார்த் இந்தியன் தாலி பிளேட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சுன்னு சொல்லவேங்க நான். லன்ச் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் எப்பயும் சாப்பிட்றதுங்க. ஸோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. பூரிக்கு பதிலாக நீங்கள் வந்து சப்பாத்தி கூட போட்டுக்கலாம். சப்பாத்தினாக்கா ஆலு பரோட்டா, அப்புறம் வந்து பன்னீர் பரோட்டா இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு முடித்த கையோடைய எப்பயுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு தாங்க நான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உட்காருவேன். பட் இன்றைக்கி வந்து என்னவோ தெரியல, எனக்கு சூடாக சாப்பிடணுன்னு இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் பசிக்கவும் செஞ்சுது. அதனால ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா பூரிக்குன்னு பிசைஞ்ச மாவு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால நான் நைட்டுக்கு சப்பாத்தியாக அதை திரட்டி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேங்க. கையோடு வந்து எல்லாத்தையும் வந்து தொடச்சி அது வைக்க வேண்டிய இடத்துல நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து நைட் வந்து டின்னர் பண்ணும்போது வந்து பார்க்கும்போது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்துச்சுனாலே நம்மளோட மைண்டு பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆகும்னு தெரில, எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி க்ளீனாக இருந்தாதாங்க ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து எல்லாமே குக் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா அப்பயுமே வந்து இந்த அடுப்பெல்லாமே ஃபுல்லாக அது இதுன்னு வந்து தெரித்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் எல்லாத்தையும் நீட்டாக வந்து சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருவேங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பப்போ உடனே வந்து நம்ம பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ கையாக அந்த பாத்திரமும் நல்லா காஞ்சிருந்துச்சு, அதையும் வந்து நீட்டாக அதாவது இடத்துல நான் ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சுட்டேங்க. ஃபைனலாக நம்மள வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்.